கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். பங்கு சந்தை செய்திகள். சென்செக்ஸ் 71,595.49, நிஃப்டி 50 21,782.50, நிஃப்டி பேங்க் 45,634.55 முடிவடைஞ்சிருக்கு. என்ஐசி மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்டாக்ஸ் ட்ரேடட் 2,661, அட்வான்ஸ் ஒரு 853, டிக்ளைன் ஒரு 1,712, அப்பர் சர்க்கியூட் 74, லோவர் சர்க்கியூட் 173, 52 வார உச்சம் 172, 52 வார லோ ஒரு 30 ஸ்டாக்ஸு. இந்த வார செக்டரல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி மீடியா, நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஐடி, நிஃப்டி மெட்டல் எல்லாமே அட்வான்ஸ்லையும், நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி எஃப்எம்சிஜி டிக்ளைன்லேயே இந்த வாரத்தில் இருந்துச்சு. சுமோட்டாவின் 44.5 லட்சம் பங்குகள் விற்பனையாயிருக்கு. எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ என்ஆர் கண்ணன் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஜூன் 30 எஃபெக்ட் ஆகுது. எல்ஐசியின் பங்குகள் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. இந்த கம்பெனி ஒரு 19 அனலிசிஸ் ட்ராக் பண்ணுறதுல 13 பேர் பை ரேட்டிங்க, 5 பேர் ஹோல்டு பண்ணலானும், ஒருத்தர் இந்த கம்பெனி சேல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அஸ்ட்ராஜெனகா ஃபார்மாவோட பங்குகள் ஒரு 14% குறைஞ்சிருக்கு. Q3 ப்ராஃபிட் குறைஞ்சதுனால. ஐடிசியின் 10.2 லட்சம் பங்குகள் விற்பனையாயிருக்கு. 416.65 ரூபா ஒரு பங்கின் விலை. NHPCயோட 13 லட்சம் பங்குகள் விற்பனையாயிருக்கு. 95 ரூபா ஒரு பங்கின் விலைன்னு. பஞ்சாப் நேஷனல் வங்கியோட 11.4 லட்சம் பங்குகள் விற்பனையாயிருக்கு. 122.35 விலையில. மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் லிமிடெட் அலெக்சிஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட 100% பங்குகளை 412 ரூபாங்கிற வேல்யூவில் வாங்குறாங்க. 412 கோடிகள். பதஞ்சலி ஃபுட்டோட பங்குகள் ஒரு 6% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் குறைஞ்சதுனால. ஜொமோட்டோவின் பங்குகள்லாம் உயருது. அது ஏன்னா Q3 4 மடங்கு லாபம் அடைஞ்சதுனால. இந்த சுமோட்டோ கம்பெனி ஒரு 29 அனலிஸ்ட் ட்ராக் பண்ணுறல 26 பேர் பை ரேட்டிங்கும், ஒரு 3 பேர் சேல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப்சியின் 11.6 லட்சம் பங்குகள் விற்பனையாயிருக்கு. மேக்ஸ் ஹெல்த் கேரோட 15.5 லட்சம் பங்குகள் விற்பனையாயிருக்கு. செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடின் 13 லட்சம் பங்குகள் 121.95 விலையில விற்பனையாயிருக்கு. ஜெயக்குமார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் NCCயோட ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணி அவருக்கு ஒரு 4,548 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. எங்கேருந்து பார்த்தோம்னா பிரிகன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன்லேருந்து கோஸ்டல் ரோடு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கான ஆர்டர் அது 4,548 கோடிகள். சரிகமா இந்தியா லிமிடெட் போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டிவிடெண்டுக்கு 4 ரூபா ஒரு பங்குக்கு. MRF Q3 ரெவன்யூ 9.17% உயர்ந்து 6,162.5 கோடிகள். நெட் ப்ராஃபிட் 191.54% உயர்ந்து 509.71 கோடிகள். போர்டு 3 ரூபா ஒரு பங்குக்கு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சரிகமா இந்தியாவோட ரெவன்யூ 12.26% அதிகரித்து 204.26 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் ஆனால் குறைஞ்சிருக்கு 1.14%, 52.15 கோடிகளாக உள்ளது. கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸோட ரெவன்யூ குறைஞ்சிருக்கு 3.28%, 1,553.5 கோடிகள். நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு 21.5%, 104.7 கோடிகளாக உள்ளது. பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸோட ரெவன்யூ 40.9% வளர்ந்திருக்கு, 704.8 கோடிகள். நெட் ப்ராஃபிட் என்ன குறைஞ்சிருச்சு 12.14%, 31.1 கோடிகளாக உள்ளது. கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸோட ரெவன்யூ 17.3% அதிகரித்து 435.5 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 22.99% உயர்ந்து 119.8 கோடிகளாக உள்ளது. சைடஸ் லைஃப் சயின்சஸ் ரெவன்யூ 5.8% உயர்ந்து 4,505.2 கோடிகள். நெட் ப்ராஃபிட் 26.8% உயர்ந்து 789.6 கோடிகளாக உள்ளது. பஜாஜ் ஹிந்த் சுகரோட Q3 ரெவன்யூ 21.65% உயர்ந்து 1,740.6 கோடிகளாக உள்ளது. நெட் ப்ராஃபிட் 20.1 கோடிகளாக உள்ளது. சைடஸ் லைஃப்ஸோட போர்டு ஷேர்ஸ் பைபேக்கு 600 கோடிக்கான போர்டு அப்ரூவல் வழங்கியிருக்காங்க. ஆல்கம் லேபரட்டரிஸோட Q3 ரெவன்யூ 50.3% அதிகரித்து 3,323.9 கோடிகள். நெட் ப்ராஃபிட் 31.36% உயர்ந்து 604.3 கோடிகள். ஆல்கம் லேபரட்டரிஸோட போர்டு டிவிடெண்டுக்கு அப்ரூவ் வழங்கியிருக்காங்க. ஒரு பங்கிற்கு 35 ரூபா தராங்க டிவிடெண்ட். இமாமியோட Q3 பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ 1.4% உயர்ந்து 996.3 கோடிகள். நெட் ப்ராஃபிட்
11.9% அதிகரித்து 260.7 கோடிகளாக உள்ளது. இமாமி போர்டு வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு பங்கிற்கு 4 ரூபாய் அப்படின்னு. மோல்டெக் பேக்கிங் அவங்களோட ரெவென்யூ பார்த்தோம்னா 165.5 கோடிகளாகவும் நெட் ப்ராஃபிட் ருபீஸ் 14.2 கோடிகளாகவும் உள்ளது. மேன்கைண்ட் ஃபார்மாவோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து 1.62% பங்குகள் வந்து பிப்ரவரி 8 அன்னைக்கு விற்பனை செஞ்சாங்க. டேட்டா மேட்டிக்ஸோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 369.3 கோடிகளாகவும் நெட் ப்ராஃபிட் 41.4 கோடிகளாகவும் உள்ளது. SML Zoosோட ரெவென்யூ பார்த்தோம்னா 386.13 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 2.68 கோடிகளாக உள்ளது. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் ரெவென்யூ 885.1 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 80.86 கோடிகள். எமாமியோட டோங்குரி யூனிட் மகாராஷ்டிராவில் வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இண்டிகோ பெயிண்ட்ஸ் ரெவென்யூ 353.8 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 37.6 கோடிகளாக உள்ளது. பரஸ் டிஃபென்ஸ் ரெவென்யூ 64.2 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 5.86 கோடிகள். டேகா இண்டஸ்ட்ரீஸோட ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா 14.58% உயர்ந்து 340.2 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 26.4% குறைஞ்சி 35.6 கோடிகளாக உள்ளது. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் ரெவென்யூ 6.2% அதிகரித்து 1221.7 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் டிக்ளைன்டு 2.15% 150.98 கோடிகளாக உள்ளது. ஜெயின் இரிகேஷன் சிஸ்டத்தோட ரெவென்யூ 9.73% குறைஞ்சி 1357.77 கோடிகளாக உள்ளது. நெட் ப்ராஃபிட் வந்து 8.59 கோடிகள், லாஸ் வந்து 49.51 கோடிகளாக உள்ளது. VA டெக் வாக்பாக் வந்து ரெவென்யூ 8.1%, 704.4 கோடிகள், ப்ராஃபிட் 34.62% உயர்ந்து 62.6 கோடிகளாக உள்ளது. ஹட்கோட Q3 பார்த்தோம்னா டோட்டல் இன்கம் 17.61% உயர்ந்து 2022.9 கோடிகளாகவும், ப்ராஃபிட் வந்து 104.16% அதிகரித்து 519.2 கோடியாக உள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு எதிராக 83.03 ரூபா முடிவடைஞ்சிருக்கு. DI பொறுத்த வரைக்கும் -421.87 நெட் வேல்யூ, FI பொறுத்த வரைக்கும் 141.95 கோடிகளாக இருக்காங்க. சென்ட்ரம் புரோக்கிங் நிறுவனம் SKF இந்தியா வந்து ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் ₹5095. ICICI செக்யூரிட்டிஸ் வந்து பிரிகேட் என்டர்பிரைசஸோட பங்குகள் ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1169. ICICI செக்யூரிட்டிஸ் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட பங்குகளை சேல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1533. ICICI செக்யூரிட்டிஸ் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து 1360. மோதிலால் ஆசல் வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட பங்குகளை விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் ₹230. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து யாரை வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா மணப்புரம் ஃபைனான்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் ₹230. திங்கட்கிழமை என்று IPO வெளியிடும் நிறுவனத்தின் பெயர் பார்த்தோம்னா வைஸ் டிராவல் இந்தியா லிமிடெடுங்கிறவங்க வந்து IPO வெளியிடுறாங்க. ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 140 to 147 போட்டிருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு போனஸ் வழங்குகிற நிறுவனங்கள் இன்டெலவேட்டிவ் கேபிட்டல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் போனஸ் 2:1, KP எனர்ஜி லிமிடெட் போனஸ் 2:1 வழங்குறாங்க. டிவிடெண்ட் திங்கட்கிழமை அன்னைக்கு யார் கொடுக்குறாங்கன்னா ஆட்டோமொபைல் கார்பரேஷன் ஆஃப் கோவா லிமிடெட் 5 ரூபா ஒரு பங்குக்கு, பனாரஸ் பீடாஸ் லிமிடெட் 2 ரூபா ஒரு பங்குக்கு, கார்பரண்டம் யூனிவர்சல் லிமிடெட் ₹1.50 ஒரு பங்குக்கு, கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் 2 ரூபா ஒரு பங்குக்கு, ஸ்டைர்னிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் லிமிடெட் 48 ரூபா ஒரு பங்குக்கு, தங்கமேல் ஜுவல்லரி 4 ரூபாய், த கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட் ₹6.30, டொரண்ட் பார்மசூட்டிக்கல் லிமிடெட் 22 ரூபா, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் ₹3.50, இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் 2 ரூபா ஒரு பங்குக்கு, குட்டியர் இந்தியா வந்து பார்த்தோம்னா 26 ரூபா கொடுக்குறாங்க. மார்க்கெட் BSE பார்த்தோம்னா மொத்த ஸ்டாக்ஸ் 4578, 2544 டிக்ளைனில் இருந்துச்சு, 744 அதே அன்சேஞ்சிலே அப்படியே இருந்துச்சு. ஒரு 1287 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸில் போச்சு அன்னைக்கு வெள்ளி அன்று. மார்க்கெட் மூட பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்க, அதாவது ஃப்ரெஷ் ஓப்பனிங் பொசிஷன்ஸ் யாரெல்லாம் என்ட்ரி எடுக்கணுமோ இது ஒரு நல்ல டைம் ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. டாப் கெய்னர் கிராசிம், SBI, அப்போலோ ஹாஸ்பிட்டல், சன் ஃபார்மா, ICICI பேங்க், அதானி போர்ட்ஸ், ஹீரோ மோட்டார் கார்ப், பிரிட்டானியா, ஆக்சிஸ் பேங்க், அதானி என்டர்பிரைசஸ், ஜிப்லா, பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா கம்பெனி, நெஸ்லே, ஈச்சர் மோட்டர், ஏசியன் பெயிண்ட்ஸ் மற்றும் பலர். டாப் லூசர்ஸ் M&M, ONGC, பாரதி ஏர்டெல், NTPC, ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல், UPL மற்றும் பலர். 52 வீக் ஹையில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா AP கட்ஸ்பின், ACC, அக்னி கிரீன், ஆல்காம் லேப், அன்மால் இந்தியா, அனுப் இன்ஜினியர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்போலோ பைப்ஸ், ASL இண்டஸ்ட்ரீஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம்.
மேலும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அந்த வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட டெலிகிராம் சேனலில் t.me/kpl டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டுக்கு தேவையான அனைத்து நியூஸும் அங்கே போஸ்ட் பண்ணுறோம். ஜீரோதா அப்ஸ்டாக் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறோம். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அசெட் ப்ளஸ் லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எதுவும் இடையூறுகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நாங்கள் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். மேலும் இந்த சேனலில் 400க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது. பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.